मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणं त्यजत परेष्वक्रममाक्रमणं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं जननी पृथ्वी कामदुःखस्ते जननी पृथ्वी कामदुःखस्ते जनको देवः सकल दयालो जनको देवः सकल दयालो दाम्यत दत्त दयत्वं जनता दाम्यत दत्त दयत्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं இந்த பாட்டை வந்து காஞ்சி மகாபெரியவர் பரமாச்சாரியார் சந்திரசேகர சுவாமிகள் எழுதி யுஎன்ல யுனைடெட் நேஷன் அதில் பாடுவதற்காக 1966 அவரே எழுதி கொடுத்து அதை ஒருவர் டியூன் பண்ணி கொடுத்து அதை எம்எஸ் அம்மா யுனைடெட் நேஷனில் போய் 1966 பாடினா. இந்த பாட்டு எதுக்குன்னா நம்ம நாடுகள் எல்லாம் ரொம்ப சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழணுங்கிறதுக்காக மைத்ரீம் பஜத அகிலஹ்ருஜேத்ரீம், அதாவது எல்லாருடைய இதயத்தையும் வெல்லணும், நம்மளோ மாதிரியே மற்றவாளியும் நினைக்கணும். ஆத்மவ தேவ பரான்னவி பஷ்யத்த, நம்மள மாதிரியே மற்றவாளியும் பாருங்கோ, யுத்தத்தெல்லாம் விடுங்கோ, யுத்தம் त्यजत ஸ்பர்தாம் त्यजत, யுத்தத்தை விட்டுருங்கோ, त्यजतனா விட்டுறது, ஸ்பர்தாம்னா போட்டி பொறாமையை விடுங்கோ. அப்புறம் மற்றவால அக்கிரம வழியில் எதையும் இது பண்ணாதீங்கோ, ஆக்கிரமணம் பண்ணாதீங்க, ஒரு நிலத்தை பிடுங்காதீங்கோ. இங்கே பார்டரில் போய் இடத்த பிடிக்கிறது, இதெல்லாம் மற்ற இடத்த பிடிக்கிறது, நாடு பிடிக்கிறதெல்லாம் நடக்கும்ல அந்த காலத்தில் இருந்து, அந்த நாடு பிடித்தல், அதில் ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமணம்னா அட்டாக் பண்ணி அதை எடுக்கிறது, அது மாதிரிலாம் இல்லாமல் இருங்கோ. இந்த ஜனனி பிருத்திவி காமதுக் ஆஸ்தே, அதாவது இந்த பிருத்திவி நம்மளை பெற்ற பூமி தாயானவள் எல்லாம் நமக்கு கொடுக்குறா. கடவுளும் ஜனகோ தேவக சகல தயாலு, இந்த பெருமாள் வந்து ரொம்ப பெரிய தயாலு. அதனால எல்லாரும் தாம்யத தத்த தயத்வம் ஜனதா தாம்யத தத்த தயத்வம் ஜனதா, அதாவது தாமியத்தன தமான்னு ஒரு குணம் எல்லாருக்கும் இருக்கணும், அது கண்ட்ரிக்கும் இருக்கணும். அதாவது அடக்கம், புலன் அடக்கம்னு மனுஷாளுக்கு இண்டிவிஜுவலுக்கு வர்றப்ப நம்மளுடைய புலன்களை அடக்கிறது, அது மாதிரி தமையை ஃபாலோ பண்ணுங்கோ. தத்தனா கொடுக்கறது, தயானா மற்றவர்கள் பேரில் தயை புரியுது. இந்த 3 வந்து இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கிற வார்த்தைகள். அப்படியே காஞ்சி பெரியவர் அந்த வார்த்தையை எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கார். இதிலேருந்து நான் இப்போ இந்த தாமியத்தை தத்த தயத்வம் இந்த 3
இதை வச்சு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கண்ட்ரியும் எப்படியெல்லாம் செயல்படுறதுங்கிறத சொல்லுவேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரெல்லாம் இல்லாமல் இந்த யுனைடெட் நேஷன்ங்கிறது யாருன்னா நம்ம எல்லா நேஷன்ஸையும் யுனைட் பண்ணுறது, ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக. நமக்கு எப்படி ஊரில் வாய்க்கா வரப்பு சண்டை மாதிரி தேசத்துக்குள்ளேயும் சண்டைகள் வரும். வாய்க்கா வரப்பு சண்டை, சின்ன சண்டை. இதே தேசம் சண்டை வருது பாருங்க, அதெல்லாம் சமரசம் பண்ணி நல்ல அமைதியை இது பண்ணுறதுக்கு உண்டானது இதுதான் யுனைடெட் நேஷன். அவளுக்கு 12 சப்சிடரி இதெல்லாம் இருக்குது. அதில் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வருது. இப்போ இந்த WHO பேர் அடிக்கடி இந்த கொரோனா வந்த பிறகு கேள்விப்படுறோமே, அதுவும் அவளுடைய இதில் தான் வருது. அப்புறம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, யுனெஸ்கோ, இதெல்லாம் இது மாதிரி 12 கம்பெனி சப்சிடரி கம்பெனியும் அவளுக்குள்ள இருக்கு யுனைடெட் நேஷன். இந்த சண்டைகள் எல்லாம் இல்லாமல் பூமியை சாந்தமாக அமைதியாக எல்லாரும் நல்லபடியாக சேமமாக வாழணுங்கிறதுக்காக உருவானது. அதில் தான் இந்த MS அம்மா போய் பாடினா. உங்களுக்கே தெரியும் இந்த வார்னால எவ்வளோலாம் பிரச்சனைகள். ஒரு இதில் பார்த்தெல்லாம் இந்த கொடுக்கணும், விட்டு கொடுக்கறது, உரிமையும் கொடுக்கறதான. ஒருத்தர் ஏதோ உரிமைகள் கேட்குறா. இப்போ ஸ்ரீலங்காவில் வார் நடந்தது, சிவில் வார். அங்கே நமது தமிழர்கள் உரிமைகள் கேட்டார்கள், அதை கொடுக்க மறுத்ததனால் வந்தது தான் அந்த வார். அதையும் கொடுக்கணும், உரிமைகளையும் கொடுக்கணும். தத்தம்னா கொடுத்தல், அந்த உரிமையை கொடுக்கல. அதனால ஸ்ரீலங்காவில் வார் நடந்தது. அப்புறம் சுடானில் வார் நடந்தது. சுடான், சவுத் சுடான், நார்த் சுடான், இது மாதிரி வார்கள் பற்றி நான் ஏன்னா யுனைடெட் நேஷனில் பாடினதுனால சொல்கிறேன். கோங்கோவில் வார் நடந்தது. லைபீரியாவில் வார் நடந்திருக்கு, சிவில் வார். லைபீரியாங்கிறது ஒரு வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் உள்ள இடம். அடியே நாங்கள் போயிருந்தேன், வேலை செஞ்சுருக்கேன். அந்த தேசம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு முன்னாடி சண்டையை போட்டாக்கா அந்த தேசம் தான் நசிஞ்சு போகும். அதுக்கு உதாரணம் இந்த லைபீரியா, நான் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். அந்த தேசம் அங்கே இருந்த டாலர், அங்கே உள்ள லைபீரியன் டாலருங்கிறது US டாலரை விட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஆனால் சண்டை போட்டு அவெல்லாம் ஏழ்மையாகிட்டா. அந்த லைபீரியன் வார், இந்த வார்னால இன்னும் என்ன ஆகுறதுன்னா பலர் இறப்பார்கள், பெண்களின் மீது வன்கொடுமைகள் நடக்கும், குழந்தைகள்லாம் கஷ்டப்படுவா, பொருளாதாரம் டவுனில் போகும், அகதிகளாக மற்ற தேசங்களுக்கு செல்வார்கள். இங்கேயுமே ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்த அகதிகள் இப்போ லைபீரியா வார் நடந்தப்போ கானாலாம் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி, அங்கே போயிடுவா ரெஃப்யூஜியா, அகதிகளாக போக வேண்டியிருக்கும். சிரியா வார்னால பல அகதிகள் நடந்தோ கப்பல்லாம் சாஞ்சு விழுந்திருக்கு, ஓவர்லோடாகி. குழந்தை கூட ஒன்று கடற்கரையில் ஒதுங்கிட்டு, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பேன். சிரியா வார், கல்ஃப் வார் என்ன ஆக்கிரமிக்கணும், அதை தான் அவர் சொல்கிறார் அந்த பாசுரத்தில், இந்த கீர்த்தனையில். त्यजत परेश्व क्रममाक्रमणम, ஆக்கிரமித்தல். கல்ஃப் வார் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 1990 சதாம் ஹுசைன் அவர்கள் குவைத், சவுதி எல்லாம் ஆக்கிரமிக்க போனதால வந்தது. அதனால எவ்வளவு கஷ்டங்கள். அதே மாதிரி ரோஹிங்யா ப்ராப்ளம், அது எத்னிக் வார், இந்த மாதிரி வார். ரோஹிங்யா பர்மாவிலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு நமது தேசத்திற்கும் அங்கே இங்கே போனார்கள். ரோஹிங்யா வார். இப்பொழுது கொரோனா வாரும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் நார்த் கொரியா, சவுத் கொரியா வார். அப்புறம் இந்த தத்தா, கொடுத்தல்ங்கிறது மனுஷன் மட்டும் இல்லை, கண்ட்ரி டு கண்ட்ரி கொடுத்து இது பண்ணணும். அதுக்கு உதாரணமாக 2 விஷயத்தை சொல்லுவோம். அதற்கு முன்னால் என்னுடன் அமர்ந்திருக்கும் நேத்ராவை இன்ட்ரோடியூஸ் செய்கிறேன், பாவ்யாவையும் இன்ட்ரோடியூஸ் செய்கிறேன். நேத்ரா, வாட் ஆர் தோஸ் 3 தாஸ்? தமா, தத்தா, தயா. Good. Bhavya, what are those 3 das? Dama, datta, daya. Good. So இதில் தத்தா என்றால் கொடுப்பது. மனிதனும் கொடுத்து பழக வேண்டும், தேசமும் ஒரு தேசத்திற்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது 2 உதாரணங்கள் தருகிறேன். நமது அருகில் கீழே உள்ள ஒரு ஐலாண்ட், மாலத்தீவு என்கின்ற ஐலாண்ட், மால்தீவ்ஸ். அந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தேசம். அங்கே குடிக்கிறதுக்கு சோர்ஸே கடல் ஜலம்தான். அந்த கடல் தண்ணியை தான் அவ டிசாலினேஷன் பிளான்ட்ல சுத்தம் பண்றா. ஓகே பவ்யா, அந்த கடல் தண்ணியை தான் சுத்தம் பண்றா. சுத்தம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா. அந்த பிளான்ட் ஒரு பெரிய டிசாஸ்டர், ஃபயர் ஆயிடுத்து, ரிப்பேர் ஆயிடுத்து. அவ ஊர்ல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. உடனே நம்ம இந்தியா என்ன கொடுத்தோம்? வாட்டர். நம்ம இந்தியா என்ன கொடுத்தோம்? வாட்டர். குட். அங்க உடனே வாட்டர்லாம் கப்பல் அனுப்பிச்சா. அப்புறம் பிஸ்லரி வாட்டர். நம்ம மட்டும் இல்ல, பங்களாதேஷ் கூட உதவி பண்ணா, நேபாள் கூட உதவி பண்ணா. எல்லாரும் ஜலம் கொடுத்துணும். இதைதான் ஒருத்தர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தானத்திலேயே சிறந்தது இந்த கலியுகத்துல பார்த்தேன்னா
தானம் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுவது. நாம சங்கீர்த்தனம்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகத்தில் தபஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. நாம சங்கீர்த்தனம் துவாபர யுகத்தில். இப்போ கலியுகத்தில் தானம் தான் சிறந்தது. தத்தம் கொடுக்கணும். பாருங்க, நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தண்ணியும் தானம் தான் பண்ணுவாங்க. நீர் மோர் பந்தல், நீருக்கெல்லாம் கோடை காலத்தில் நீர் பந்தல்லாம் அமைச்சு தண்ணி கொடுப்பா. அது மாதிரி நம்ம உடனே போய் அடுத்த தேசத்துக்கும் உதவணும். அதே மாதிரி நேத்ரா, இப்போ கொரோனா பீரியட்ல கோவிட்ல நம்ம வந்து நிறையா கண்ட்ரிக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தோம். அதாவது யூஎஸ்க்கு, பிரேசிலுக்கெல்லாம். அந்த டேப்லெட் பேர் என்ன? ஹைட்ராக்சிக்ளோரோக்வின். குட். ஹைட்ராக்சிக்ளோரோக்வின். அந்த டேப்லெட்டை நம்ம கொடுத்து உதவினோம். அதாவது தத்தம், அதான் கொடுக்கறது. மனுஷனும் கொடுத்து பழகணும். மனுஷனுக்கும் அந்த பழக்கம் இருக்கணும். தேசத்துலேயும் அந்த கல்ச்சரை கல்டிவேட் பண்ணணும். இந்த தேசத்துலேருந்து அடுத்த தேசத்துக்கு உதவி பண்ணணும், கொடுத்து பழகணும். அதே மாதிரி தயத்வம், அதாவது மற்றவா பேரில் கருணை காமிக்கணும். இப்போ அவள் உரிமைக்காக போராடுறான்னா அவளுக்கு உண்டான இந்த உரிமைகளை கொடுத்து அவளை தயவு பண்ணி அவளை அணைச்சு கொண்டு போகணும். இல்லைன்னா இது பாருங்கள், எவ்வளோ பேர் இந்த வார்லெல்லாம் செத்துருக்கா. சிரியா வார், கல்ஃப் வார், ரோஹின்யா, கோங்கோ வார். ஸோ இதை தான் வந்து இந்த காஞ்சி பெரியவர் சொல்கிறார், யுத்தத்தை விடுங்கோங்கிறார். யுத்தம் தெஜத ஸ்பர்தாம் தெஜத, போட்டி பொறாமையெல்லாம் விட்டுருங்கோ. தெஜத பரேஸ்வ கிரம மகாக்கிரம, ஆக்கிரமிப்பெல்லாம் விட்டுருங்கோ. நாடை பிடிக்கிறது இப்போ கூட நடந்தது. நம்ம எல்லையில் திபெத்தில் நடந்தது. இடத்த பிடிக்க வந்தா அதில் 20-50 வீரர்கள் வீர மரணம் எய்தினார்கள். இதெல்லாம் பாருங்க, ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கஷ்டம். அதனால தான் யுத்தம் வேண்டாங்கிறார். யுத்தம் தெஜத. அது மாதிரி நம்ம இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணணும். தமா, கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். அதிக பேராசை பிடிக்கக்கூடாது. பேராசை பிடிச்சதுனால சதாம் ஹுசேன் அழிஞ்சான். அவன் வந்து கல்ஃப் வார அட்டாக் பண்ணான். தமா, தமான கண்ட்ரோல். அதாவது பேராசையும், அதில் ஒரு பேராசையும் ஆசையும் அடக்கணும். இது மாதிரி அது மனுஷனுக்கும் உண்டு. தத்தை கொடுக்குற பழகணும். தயத்வம். இதை தான் அப்படியே பிருகதாரண்ய உபநிஷத்தில் உள்ள வாக்க காஞ்சி பெரியவர், அவர் வேதமே அவர் தான், வேதஸ்வரூபம். வேதத்துக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்கார். எவ்வளோ வேத பாடசாலைகள்லாம் நடத்தி வேதம் அழியாமல் இருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். அப்படி இந்த உலகம் ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானம், இந்த எல்லாம் நல்ல ஸ்ரேயத்தோட இந்த உலகத்தில் ஜனங்கள்லாம் நல்லபடியாக வாழணும்னு அவர் வேண்டினார். அதையும் நானும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறது அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த கொரோனாலேருந்து எல்லாரும் விடுபடணும்னு காஞ்சி பெரியவா கிட்ட இந்த கோரிக்கையை வைப்போம். நன்றி, வணக்கம். குட்.